ஸோ இவங்களுக்கான மனி ஃப்ளோ வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அதாவது இவங்க தேவையை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபேமிலி தேவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. யாருக்காவது ஹெல்ப் வேணும்னாலும் செய்ய முடியும். அந்த அளவுக்கு இவங்களுடைய மனி ஃப்ளோ வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது பூர்வீக சொத்து விஷயமான ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதில் இவங்களுக்கு ஃபேவராக வந்து நடக்கும். இவங்களுடைய பேரண்ட்ஸ் சைட்லேருந்தும் ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து பெருசாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நிச்சயமா. நிறைவா எல்லோ கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கான யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன சிஸ்டர்? ஸோ யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த நெக்ஸ்ட் 15 டேஸில் பணம் ரீதியான விஷயங்களில் ரொம்ப அவங்க அவேர்னஸாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு பணம் ரீதியான விஷயங்கள் ஃபுல்ஃபில்லாக இருக்கிறதுனால, ஸோ புது நபராக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க பண தேவைக்காக, பொருள் தேவைக்காக கூட இவங்ககிட்ட பழகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆர் அது கிடைக்கலன்னும் போது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இப்போ இருக்குது அப்படின்றத மற்றவங்க கிட்ட வெளிப்படுத்தாமல் இருக்கணும். ஸோ ரொம்ப யாருக்கிட்டையும் எதையும் பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணாமல் இருக்கிறது வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான